தயிரிலே மத்து வச்சு அடிப்பார்கள். உங்களுக்கு தெரியும், பழைய காலத்தில். இப்போ மிஷின் ஒரே பக்கமாக தான் அடிக்குது. இப்படி அடித்தா ஒரு அடி இப்படி, ஒரு அடி இப்படி, இந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு அடி இப்படி அடிக்க 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 தயிர் அடிபட்டு ஒரு எல்லையிலே தயிரில் இருந்து வெண்ணெய் பிறக்கும். இது எத்தனையாவது அடியிலே வெண்ணெய் பிறக்கும் என்று கேட்டால் ஒருத்தனுக்கும் சொல்ல இயலாது. தயிரில் அடிக்கிற பொழுது வெண்ணெய் எத்தனையாவது அடி அடிக்கிற பொழுது பிறக்க முடியும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரும் சொல்ல முடியாது. அது அடிக்கிறவனுடைய வேகத்தில் இருக்கிறது, தயிரின் புளிச்ச நிலையிலே இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. அதுபோல் எத்தனையாவது பிறவியிலே ஞானம் பெறும் என்று சொன்னால் ஒருத்தனுக்கும் சொல்ல இயலாது. சில சோதரர்கள் சொல்லுகிறார்கள், இதுதான் உங்களுக்கு கடைசி பிறப்புன்றான். பைத்தியக்காரன். என்னுடைய கடைசி பிறப்பு அவன் சொல்ல முடியுமா? அது அடிக்க அடிக்க ஏதோ ஒரு பிறவியிலே வரும். அந்த பிறவி ஆனால் கட்டாயம் வரும். ஏதோ ஒரு பிறவியிலே வரும், ஆனால் கட்டாயம் வரும்.